ஜல்லிக்கட்டோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போக வேண்டியது இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு, கெடா சண்டை, சேவல் சண்டை, இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இயற்கையாகவே விலங்குகள் இனப்பெருக்கம் செய்யப்படும் காலகட்டத்தில், உதாரணத்திற்கு ஒரு ஆண் ஆடு ஒரு பெண் ஆடு கூட இனப்பெருக்கம் செய்வதற்கு முன்னாடி இயற்கையாகவே காட்டுகளில் விலங்குகள் வாழும்போது இயற்கையாகவே அது வேறொரு ஆண் ஆடுகளோட சண்டையிடும். 2 ஆடுகளும் சண்டை போட்டு அதில் எந்த ஆடு வீரியமாக இருக்கோ அந்த ஆடு தான் பெண்ணோட ஆடு கூட இனப்பெருக்கம் வச்சுக்கும். அப்போது அந்த ஆட்டோடைய வளர்ச்சி வீரியமாக போகும். அடுத்தடுத்த தலைமுறை வீரியமாக போகும். அடுத்தடுத்த தலைமுறைகள் வீரியமாக செயல்படுது. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விலங்குகளும் இதன் அடிப்படையில் தான் செயல்படுது. இப்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆடுகள், கோழிகள், மாடுகள்னு காட்டிலிருந்து அவங்களுடைய தேவைகளுக்கு எடுத்து வளர்க்கப்படுறாங்க. வளர்க்கும்போது அது காலப்போக்கில் ஆடுகள், கோழிகள் இதெல்லாம் காலப்போக்கில் அதுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகுது, நோய்வாய்ப்படுது. இதை மனிதர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஆடு சண்டை போடும்போது ஒரு மனிதர்கள் பிரித்து விட்றாங்க, வளர்க்குறவங்க பிரித்து விட்றாங்க. அது ஏன் சண்டை போடுதுன்னு தெரியலை. இப்போ காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அது அது எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை பெரிய அளவில் அது இனப்பெருக்கம் செய்யாமல் போகுது. இதை மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆடையும் சண்டை போட விடுறாங்க. அப்போது ஒரு ஆண் ஆடு இன்னொரு ஆண் ஆடு சண்டை போடும்போது எந்த ஆடு தோற்குதோ அந்த ஆடை உணவாக பயன்படுத்திட்டு ஜெயிக்கிற ஆடை பெண்ணாடு கூட இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறாங்க. அப்போது அது ஹெல்த்தியான தலைமுறை ஹெல்த்தியாக பிறக்குது. இதை தான் கோழிக்கும் பண்ணுறாங்க. ஆனால் இதை மாட்டுக்கு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய அவங்களுக்கு லாஸ் ஆகுது. அதாவது அடுத்தடுத்து இனப்பெருக்கம் பண்ண முடியல. ஒரு மாடு சண்டை போடும்போது இன்னொரு மாடுக்கு அடிபட்டுருது, இன்னொரு மாடு இறந்துருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு அளவுக்கு கோழி அளவுக்கு மாடு இருக்காது. மாடோட இனம் கம்மி தான். மாடுகளோட இனப்பெருக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாடை சண்டை போடுறத விட்டுட்டு மாடோட மனுஷனை மோத விடுறாங்க. ஒரு மாடை மனுஷன் அடக்கும்போது அந்த மாடு துள்ளி குதிச்சு ஓடுறது, அந்த மாடை அந்த மனுஷனை வீழ்த்துறது, இதெல்லாம் பார்த்து அந்த மாடோட ஆரோக்கியத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிறான். இதன் அடிப்படையில் தான் காலப்போக்கில் ஜல்லிக்கட்டாக மாறுது. அந்த காலத்தில் இதை ஒவ்வொரு ஊரை பொறுத்து மாறுபடுது. ஏர் தழுவுதல், மஞ்சு விரட்டு, ஏர்கோல், மாடு பிடித்தல்னு இப்படி காலப்போக்கில் மனிதர்கள் நாகரிகம் கற்று அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் போது இந்த விளையாட்டும் சேர்ந்து கடத்தப்படுது. காலப்போக்கில் அது ஒரு பொழுதுபோக்காக மாற்றப்படுது. காலப்போக்கில் அது ஜல்லிக்கட்டாக மாறப்படுது. தமிழர்களுடைய விளையாட்டாக இருந்தாலும் இது இன்னும் பல இடங்களில் பல நாடுகளில் நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு நாட்டை பொறுத்து அந்த விளையாட்டை வேறு விதமாக வேறு பேர் வைத்து நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் எல்லாரும் போராடி வாங்கியிருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு எப்பொழுதுமே அழியக்கூடாது. காலம் எவ்வளோ கடந்தாலும் ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டே தான் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும்.